படம் நல்லா இருக்கு. ஃபேமிலி இஷ்யூஸ் பற்றி சொல்ல வராங்க. ஃபேமிலியில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல வராங்க. அது தவிர ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிட்டு வெளில வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் மேட்ரு இருக்கு. 2K கிட்ஸ் 90s கிட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருந்தது. காமெடி படம் ஃபுல்லாக காமெடி தான். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வீட்டில் என்ன ப்ராப்ளம் நடக்குதோ அதை அப்படியே காமிச்சிருக்கனால நமக்கு சிரிப்பு தான் வருது. ஆல்ரெடி நடந்த விஷயத்த நம்ம சொல்கிறாங்களே, லைவாக கொண்டு வந்து காட்டுறாங்களே அப்படிங்கிற ஃபீலில் காமெடியாக தான் இருக்கு. சாரி, மூவி புரியல. யோகி பாபோட காமெடி ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் இருக்கலாம். நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. அவர் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. சாங்ஸ் ஒரு சாங் தான் மேக்ஸிமம். மற்ற சாங்ஸ் எல்லாம் பேக்ரவுண்ட்ல அப்படியே கதையோட தான் வருது. ஒரு சாங் நல்லா செம்மையா இருக்கு. எங்களுக்கு ரீல்ஸ்லாம் என்ஜாய் பண்ணனால இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்ச சீன்னா கிளைமேக்ஸ் சீன் தான். 2 பேரும் திரும்ப வந்து மறுபடியும் ஒன்னா சேர்ந்துட்டு இருக்காரு. படம் ஃபுல்லாவே எல்லா சீனுமே எல்லாருக்குமே பிடிக்கும். சூப்பரா இருக்கு படம், நல்லா இருக்கு. தெளிவா இந்த படத்துல என்ன ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க தெரியுமா? ஒரு கை குழந்தை தெளிவா, ஒரு கை குழந்தை அரை மொட்டை அடிச்சு கடைசி வரைக்கும் நடிக்க வச்சாங்க. இது போல மொட்டை அடிக்காம அரை மொட்டை அடிச்சு நடிக்க வச்சுருக்கிறாங்க. சூப்பரான படம் தெளிவா. எந்த இடத்துலையும் குறை சொல்லாத அளவுக்கு ஒரு நல்ல படம் தெளிவா. இந்த படம் என்ன ஒரு படம் தெரியுமா? எங்களை போல புருஷனுங்க மாமியாருக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவில் மாட்டின்னு தவிக்கிறோம் பத்தியா. இதில் எங்கள் அம்மா வேற 3 பேருக்கு நடுவில் புருஷங்காரன் தவிப்பு. அதை தான் இந்த படத்தில் சூப்பராக சொல்லியிருக்காங்க தெளிவா. அழகாக சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதினு படத்தில் நடிக்கலை, வாழ்ந்து வந்துட்டார் தெளிவா. வாழ்ந்து வந்திருக்காரு. அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பாக இருக்குது. மச்சாங்காரன் எதுக்கு பேசலன்னே தெரியல தெளிவா. அவன் எதுக்கு கோச்சுன்னுக்கிறான், எதுக்கு பிரச்சனைன்னே இன்ன வரைக்கும் தெரியல. நிஜ வாழ்க்கையிலையும் அதுதான். என் மச்சாங்காரன் இன்னும் பேசாமல் தாங்கிறான், எதுக்கு பேசலன்னு எனக்கே தெரியல. அதுவே இந்த படத்தில் பார்த்து நிஜ வாழ்க்கையில் என்ன அப்படியே நடிச்சிருக்காங்க தெரியல. படத்தில் சூப்பரான ஒரு படம். இந்த படத்தெல்லாம் ஃபேமிலியாக பார்க்காத, மாமியாருக்கும் மருமகங்க வந்து பார்க்கணும். ஏன்னா நீங்கள் பண்ணுற கொடுமை புருஷங்காரன் லோல் படுறான்ல, அந்த லோலை நீங்கள் தான் பார்க்கணும். அப்படியாப்பட்ட லோல் பட்டுனுக்கிறேன் புருஷங்காரன். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல சிறப்பான படம். ஃபேமிலியாக வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தலை என்ன தெளிவா, அவருலாம் ரொம்ப நாள் கழிச்சு அவரோட நடிப்பு சிறப்பான நடிப்பு, தரமாக இருக்கு. திருடன் தான் போட்டா போல ஒரு பிளேடு, அதான் பிளேடு போடல, நல்லா அங்கங்கே கொத்து பரோட்டா கொத்தி வச்ச போல் அங்கங்கே அவரோட நகைச்சுவையை சிறப்பாக கொடுத்துருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. என்னன்னா அது நம்ம அரசியல் தெரியாதுண்ணா, அதனால நம்ம அது பேச விரும்பல. சூப்பராக இருக்குண்ணே, அதெல்லாம் இருக்குண்ணே. படம் ஒரு ஒன் டைம் ஒரு காமெடி ஃபேமிலி ஜானரான மூவி. நீங்கள் வந்து படத்தில் வந்து ஆக்ஷன் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கறத தாண்டி நல்லா காமெடியாக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி படம்னாலே ஒரு எமோஷ்னல் கனெக்டிவிட்டி இருக்கும், அந்த எமோஷ்னல்லாம் இருக்காது. அதில் கூட இங்கே காமெடி தான் இருக்கும். நல்லா இருந்தது. சீரியஸாகவே ரொம்ப நாள் கழிச்சுட்டு ஒரு மாவீரனுக்கு அப்புறம் நான் மாவீரனில் அவரோட காமெடி பயங்கரமாக ரசித்தேன். பேட்ச் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி இப்போ ஃபேமஸ் ஆனதே அவரோட தான். ஸோ அதை தாண்டி இந்த படத்துலையுமே நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சில இடங்களில் நல்ல காமெடி கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். ஒரு ஃபேமிலிக்குள்ளே இவ்வளோ தான் காமெடி பண்ண முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி விஜய் சேதுபதி அண்ணா பயங்கர ஒரு காமெடியான ஒரு ஹீரோ ஆக்டரு. ஸோ இதில் வந்து அவரை பீட் பண்ணி நடிக்கணுங்கும் போது அதுக்கேற்ற அளவுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் யோகி பாபு சார். உண்மையிலே சூப்பராக இருந்தது. அதை தாண்டி நித்யா மேனன் நான் விஜய் சேதுபதி அண்ணாவோட பேர் அடிச்சுக்க ஆளே இல்லை. உண்மையிலே நான் சூப்பராக இருந்தது. ஒரு ரியாலிட்டி பேர் மாதிரி இருந்தது. பாவம் விஜய் சேதுபதி அண்ணா அடி சும்மா அன்னடி வாங்கியிருக்காரு நித்யா மேனன்ட்ட. வாழ்க்கையில் இவ்வளோ அடி அவர் ஒய்ஃப்கிட்ட கூட வாங்கியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அடி பயங்கரமாக இருந்தது. அதெல்லாமே சூப்பராக இருந்தது. அதை தாண்டி எனக்கு தீபாக்காவோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி ஒரு ஒரிஜினல் மாமியார், இப்படிலாம் ஒரு மாமியார் இருந்தாலும் நானும் முதல்ல வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்டா அப்படின்னு தோணும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மாமியார். ஆனால் அதெல்லாம் தாண்டி கடைசியாக ஒரு எமோஷ்னலாக அந்த ஒரு மாமியாருக்கான ஒரு டச் ஒன்று வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். நீங்கள் ஒரு லவ்வர்ஸாக இருந்தால் ஒரு என்ஜாய் பண்ணலாம் லைட்டாக. ஆனால் அதை தாண்டி ஃபேமிலியாக நீங்கள் ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு ஃபேமிலியோட சிரிச்சுட்டு சந்தோஷமாக நம்ம லைஃப்பில் நடந்த சில விஷயங்களெல்லாம் நினைவில் ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்போம்ல, அந்த ஒரு எதிர்பார்ப்புகள் ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி நிறையா கேரக்டரோடு அவங்க பக்காவாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது. தலைவன் தலைவி படம் தான் பார்த்துட்டு வரேன். சூப்பராக இருக்குது. 2.5 hours டைம் போகிறதே தெரியல. விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்குறாங்க. ஆகாச வீரன், பேரரசு, இதை தவிர்த்து படத்தில் வேறு ஒன்றும் இல்லை. நல்ல கம்ப்ளீட் சூப்பராக இருக்குது படம். ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்குமே ஒரே சிரிப்பு, ஒரே விறுவிறுப்பு தான். நல்லா இருக்குது. ஒரு ஃபேமிலியாக பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு மூவி தான். நல்லா பண்ணியிருக்காரு. இயக்குனர் பாண்டியராஜுக்கு வாழ்த்துக்கள்.
தலைவன் தலைவி மூவிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். சூப்பருங்க 100% ஒர்த்தான மூவி, டிக்கெட்டுக்கு ஒர்த்தான மூவி, நல்லா இருக்கு. கங்க்ராட்ஸ்.